இனி இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாமா? ஏகதந்த இபேந்திரமுக சாமீகரக்ருதபூஷணாங்க ಕೃಪಾಕಟಾಕ್ಷದಿನೋಡು ವಿಜ್ಞಾಪಿಸುವೆ ಎನಿದೆಂದು ನೋಕನೀಯನ ನುದಿಸುದಿಪ್ಪ ವಿವೇಕಿಗಳ ಸಹವಾಸ ಸುಖಗಳ ನೀ ಕರುಣಿಸುವುದೆಮಗೆ ಸಂತದ ಪರಮ ಕರುಣಾಳು ಏಕದಂತ ಇಪೇಂದ್ರ ಮುಗ ಶಾಮೀಗ ರಕೃತ ಭೂಷಣಾಂಗ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷದಿ ನೋಡು ವಿಜ್ಞಾಪಿಸುವೆ ಎನಿದೆಂದು ನೋಕನೀಯನ ನುದಿಸುದಿಪ್ಪ ವಿವೇಕಿಗಳ ಸಹವಾಸ ಸುಖಗಳ ನೀ ಕರುಣಿಸು ಯಮಗೆ ಸಂತದ பரம கருணாளு. ஏகதந்த ஒரு தந்தத்துடனும் இபேந்திர முக ஆண் யானை முகத்துடனும் சாமீக தங்கத்தால் ஆன ரக்ருத பூஷணாங்க தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டவருமான கிருபா கடாட்சதினோடு உன்னுடைய கருணை பொருந்திய கண்களால் எங்களை பார்ப்பாயாக. விஜ்ஞாபிசுவே வேண்டுகின்றேன், எனிதெந்து என்றென்றும், நோக்கனியன சர்வோத்தமனான உயர்ந்த குணங்களை கொண்ட பரமாத்மனின் தீவிர பக்தரான கணபதியே, நுதிசுதிப்ப உன்னை புகழ்ந்து பாடி விவேகிகள அறிவில் சான்றோர்களான ஞானிகளுடன் சகவாச சேர்ந்து சுககள அதனால் ஏற்படும் அளவற்ற இன்பத்தை நீ கருணிசு, நீ கருணை காட்டுவாயாக. எமகே எங்களுக்கு, சந்தத எப்போதும், பரம கருணாளு உன் கருணையை எங்களுக்கு அருள்வாயாக. இப்போது இதன் பொருளை பார்ப்போமா? ஒரு தந்தத்துடனும் ஆண் யானை முகத்துடனும் தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டவருமான கஜானனே, உன்னுடைய கருணை மிக்க கண்களால் எங்களை பார்ப்பாயாக. மிகவும் உயர்ந்தவரான நீங்கள் ஆன்றோர்களுடன் நாங்கள் நட்புடன் பழகும்போது ஏற்படும் மகிழ்ச்சியை போன்று உன்னை வணங்கி அளவற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம். நாங்கள் உன்னை சரணடைந்தோம். சர்வோத்தமனான பரமாத்மனின் அருட்கடாசத்தை முழுமையாக பெற்றுள்ள கணபதியே, என்றென்றும் உன் கருணையை எங்களுக்கு காட்டி எங்கள் இன்னல்களை போக்க வேண்டுகின்றோம். இதில் உள்ள மிக முக்கியமான வார்த்தைகளுக்கு ஆழ்ந்த கருத்துக்களை காண்போமா? விவேகிகள சகவாச சுககள. நீரில் நாம் எந்த நிறத்தை போடுகின்றோமோ அதன் நிறத்தையே நீரடைகின்றது. பூவில் உள்ள வாசம் நாருக்கும் போய் சேர்கின்றது அல்லவா? அதுபோல நாம் யாரிடம் சகவாசம், அதாவது நட்பு கொள்கின்றோமோ அதற்கு ஏற்ப நமது குணங்களும் செயல்களும் மாறுகின்றன அல்லவா? சவால்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையில் நாம் எப்படி செயல்படுகின்றோம் என்பதை பொறுத்தே நமது வாழ்க்கை அமைகின்றது. கர்ணன் தீய எண்ணங்களும் தவறான செயல்பாடுகளும் கொண்ட துரியோதனனை நண்பனாக ஆக்கி கொண்டான். ஆயின் பாண்டவர்களோ மனசாட்சிப்படி தர்மத்தின் பாதை வழியாக செயல்படும் கண்ணனை தங்கள் வசமாக்கி கொண்டனர். தீய சகவாசம் வேண்டாம் என்று கர்ணனிடம் கண்ணனும் மற்றவர்களும் கூற, செஞ்சோற்று கடனுக்காக தர்மத்தின் பக்கம் சாயாது அதர்மத்தின் பக்கம் சாய்ந்து விட்டான். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்வது சரியானது என எண்ணுகின்றனர். கர்ணனும் முதலில் அப்படித்தான் நினைத்தான். தான் செய்வது சரியா தவறா என அப்போது அவனுக்கு தெரியவில்லை. யுத்த களத்தில் உடலில் அம்புகள் துளைத்து தேரின் அருகே சரிந்து கிடந்தான். அவனுக்குள் 1000 கேள்விகள் எழுந்தன. விஸ்வரூபம் எடுத்து கண்ணன் காட்சியளிக்க கர்ணன் தான் செய்தது சரியா தவறா என குழப்ப நிலையில் கேள்விகளை கண்ணனை பார்த்து கேட்கலானான். கண்ணா, முறை தவறி பிறந்தது என் குற்றமா? இதனால் ஏற்பட்ட அவப்பெயரும் என் குற்றமா?
துரோணாச்சாரியர் நான் சத்திரியன் அல்ல என கூறி கல்வி கெட்டு தராதது என் குற்றமா? பரசுராமரோ நான் பிராமணர் அல்ல என தெரிந்தவுடன் பொய் சொல்லிவிட்டாய் என கூறி நான் கற்றவை யாவும் மறக்கும்படி சாபமிட்டார். இதுவும் என் குற்றம் தானா? தற்செயலாக ஏதோ மிருகமென பசிக்காக வேட்டையாட அந்த அம்பு ஒரு பசுவை தாக்கி உயிரிழக்க வளர்த்தவர் எனக்கு சாபமிட்டார். இதுவும் கூட என் குற்றம்தானா? கண்ணா, தேரோட்டியின் மகன் என்பதால் திரௌபதியின் சுயம்பரத்தில் அவமானப்படுத்தப்பட்டேன். ஏன், என் தாயே மற்ற மகன்களை காப்பாற்றும் நோக்கில் என்னிடம் வரம் பெற்றாள். எது என் குற்றம்? சொல் கண்ணா, சொல் என அம்புகள் துளைத்து வேதனையில் கேட்கின்றான் கர்ணன். பரமாத்மா மிக அற்புதமாக விளக்கமளிக்கின்றார். கர்ணா, பிறப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானதே. அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் கலந்தே இருக்கும். நீ துன்பப்பட்டாய் என புலம்புகின்றாயே. நான் மட்டும் என்ன? சிறையில் பிறந்தேன், மரணம் என் பின் தொடர்ந்தது, பெற்றோர்களை பிரிந்தேன், 16 வயதில்தான் குருகுலம் சேர்ந்தேன். நீ துரியோதனனுடன் சேர்ந்து ஒருவேளை போரில் வெற்றி பெற்றிருந்தால் சகல சௌபாகியமும் கிடைத்திருக்கும் அல்லவா? ஆனால் நானும் பாண்டவருடன் சேர்ந்தேன். அவர்கள் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? பொய்கூறி நீ கற்ற கல்வியின் பயன்தான் என்ன? நாம் தவறானவரிடம் இருந்து கொண்டு நன்மை கிடைக்கவில்லையே என நினைப்பது நியாயம்தானா, தர்மம்தானா? நாம் செய்த செயல்களுக்கு நியாயம் கற்பிப்பது முறையானது அல்ல. தெரியாமல் செய்துவிட்டேன் என்பதும் தவறுதானே. கருமுரடான பாதையில் நம் காலடிகளை எப்படி வைக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமானது. தீயவர்கள் சகவாசம் தீமையில்தான் போய் முடியும் என்பதை புரிந்து கொள். விவேகிகளின் சகவாசம் ஒன்றே வெற்றியை தரும் என உணர்ந்து கொள் என்றார். இப்படிப்பட்ட பல அற்புதமான தத்துவங்களை உள்ளடக்கி ஸ்ரீ ஜெகநாததாசர் இங்கு ஒரே வார்த்தையில் விவேகிகள சகவாச சுககள என குறிப்பிட்டிருப்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அல்லவா? 2ஆம் ஸ்லோகம் நன்றாக புரிந்ததா? ஏதேனும் சந்தேகமெனில் சப்ஸ்கிரைப் செய்து கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்கு பாராயணம் செய்யுங்கள். பரமாத்மனின் பரிபூர்ண அருள் கிடைக்க வாருங்கள் 3ஆம் ஸ்லோகத்திற்கு செல்வோம். வாருங்கள் கற்போம்.